ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்று நம்முடைய ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள் நமக்கெல்லாம் முக்தி பெயரை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்று எங்களுக்கெல்லாம் அந்த அருளமுதத்தை வழங்க வருமாறு அன்புடன் வரவேற்கிறேன். அம்மா நமஸ்காரம். அம்மா நமஸ்காரம். அப்பா சபையில் உள்ளோர் அனைவருக்கும் நமஸ்காரம். முதற்க நமஸ்காரம் கிருஷ்ணி அக்காவுக்கு சொல்லிட்டு, இன்னைக்கு அக்கா அவங்க நேற்று போன் போட்டு சபையில பேசுறீங்களான்னு கேட்டாங்க. போன தடவை 4 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க. சரி நான் பேசுறேன்க்கா அப்படின்னும். அப்ப நமக்கு உஜார்ன்ற ஒரு நிலையை பற்றி நமக்கு வாக்கியத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் தான். அது போல நம்ம தெய்வம் அவங்க எதுக்கு வந்தாங்க கூட ஒரு பாஷையை பத்தி சொன்னாங்க. இப்ப குழந்தைக்கு என்ன இப்ப கைது சாடி வார்த்தை அப்படிங்கிற ஒரு பாஷையில நமக்கு ஒரு தமிழ் பாஷையை உண்டாக்கி ஊரான ஊர் உயிர் பயிர் ஏற்றும் ஊர்ல நம்ம எல்லோரும் குடிக்கொண்டிருக்கிறோம். பூர்ணம் மெய்யாகவே சதுரிக கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிருமிக மகான்மியராயுகவான் காலை ஆண்டவர்களே முக்தி பாலிப்போம். நமக்கு யமன் கிட்ட தப்பிக்க வைக்கிறதுக்காகத்தான் நம்ம யமன் பதி கடந்து வீர கும்பேறி அழியாத வாழ்வில் வாழ வைப்பதுதான் அறிவு. அதுதான் மெய். அந்த அறிவு முன்னும் மனம் பின்னும் நடப்பதுதான் மெய்வழி. அப்படி நம்ம வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர. அப்போ வேதத்தை ஓதி வீடு பெற்றவர்கள் நாம் எல்லோரும் பிள்ளைகள். அவர்கள் தந்தை அவர்கள் அல்லவா, நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர்கள் இறக்கி வைத்த வேத நூல்களில் இருந்து நாம் எடுத்து இப்பொழுது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அது போல தெய்வம் அருளமுத வாக்கியத்திலே நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த முதல் பார்ப்போம். அக்கா ஒரு வாக்கியம் படிச்சாலும் அவங்க நிறுத்தி நிதானமா அதுல இருந்து எடுத்து எல்லாமே ஒவ்வொன்று கருத்து எடுத்து சொல்வாங்க. நான் ஒரு 2 சில வாக்கியங்கள் தான் நான் படிச்சிருக்கேன், எடுத்து பார்த்து பகிர்ந்து கொள்றதுக்காக இருக்கேன். அருளமுதம் வாக்கியம் எண் 49 22வது பக்கம். உன் உள்ளமாகிய நினைவில் நாம் இல்லை என்றால் கடைசியில் யமன்தான் அங்கு வருவான். உன் உள்ளமாகிய நினைவில் நாம் இல்லை என்றால் கடைசியில் யமன்தான் அங்கு வருவான். யமனுக்கு நடுவன் என்று ஒரு பெயர் உண்டு. நடு என்றால் மையம், அதாவது இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாயாத நிலை இல்லை. ஆகையால் என்ன உஜாரோடு அப்ப நமக்கு ஒரே நிலையில நிற்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நடுவன்றது யமனாக இருக்காங்க. அது மையத்துல ஒரு நீரி தெராசுல கூட நேரா போட்டா அதுல நேரா நிற்கும் போதுதான் எந்த ஒரு கடையில சாமான் வாங்கலாலும் சரி, நீதிமன்றத்துல இருக்க நேர் கோட்டை நின்னாதான் சரியானது அப்படின்றாங்க. அப்போ நடுன்னா நமக்கு மையமாக இருக்கிற அந்த மையம் யமனாக இருக்காங்க. அப்போ என்ன உஜாரோட ஆசான் பால் அன்பு மறவாத நினைவில் இந்த மெய்யின் பால் ஒட்டி நீ நடந்து வர வேண்டும் என்று எண்ணிப்பார். அவங்க என்ன சொல்றாங்க, எண்ணிதான் பார்க்க சொல்றாங்க. அப்போ நம்ம ஆசான் பால் எப்படி ஒட்டி நடக்கணும் அதை நீ எண்ணிப்பார். இந்த ஜாக்கிரதை சதா உன்னிடம் இருக்க வேண்டும். அப்போ நம்ம ஜாக்கிரதைனா என்ன, ஒரு குழந்தை போகுது ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. ஒரு குழந்தை ஸ்கூல் போறாங்க, வேலைக்கு போறாங்க, எல்லாருமே ஒரு உஜார் சொல்லி எல்லாம் பத்திரமா போயிட்டு வா, பாதுகாப்போட போயிட்டு வா. எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவங்கிட்ட பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா, உஜாரா போயிட்டு வா அப்படிங்கறத நம்ம எல்லாம் புழங்குற வார்த்தை தான். ஆனா இங்க தெய்வம் அவங்க நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, யமன் நடுவனா இருக்காங்க, மையமா இருக்காங்க. நீ என் நினைவின் மெய்யிற்பால் ஒட்டி நீ நடந்து வர வேண்டும் என்று எண்ணிப்பார். இந்த ஜாக்கிரதை சதா உன்னிடம் இருக்க வேண்டும்ங்கிறாங்க. அப்போ சதா அவன் நினைவுல நம்ம வச்சுக்கணும், அதுதான் ஜாக்கிரதையா இருக்குது. அவன் நினைவுல ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தெய்வம் அவங்க இன்னைக்கு நமக்கு அந்த எடுத்து அந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து வெளியாக்குறாங்க. அதே போல 27வது பக்கத்திலையும் 61வது வாக்கியத்தில நமக்கு எப்படி நம்ம நுழைந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வாக்கியத்தை பேசி வருவாங்க. தண்ணீர் நுழையாத இடத்தில் எண்ணெய் நுழையும், எண்ணெய் நுழையாத இடத்தில் நெய் நுழையும், நெய் நுழையாத இடத்தில் புகை நுழையும், புகையும் நுழையாத இடத்தில் தெய்வ ஆசான் அவருடைய அமுத நாவிலிருந்து எழுந்து வரும் திருவாக்கு நுழையும். இப்ப நம்ம எதை கேட்டுட்டு இருக்கோம், எதுவுமே நுழையாதான். ஆனா தெய்வத்தினுடைய அருள் அமுத நாவிலிருந்து அந்த திருவாக்கு நுழையிறதுதான் நமக்கு சபையாக இருக்கிறது. இப்ப நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கோம், 2 பேர் இருந்தாலும் சபைதான். தெய்வம் அந்த இடத்துல நிக்கிறாங்க. இன்னைக்கு 10 பேர் இருந்தாலும் சபை, 1000 பேர் இருந்தாலும் சபைதான். அப்ப அந்த எதுவுமே நுழையாத இடத்துல தெய்வம் ஆசான்
அவருடைய அமுத நாவிலிருந்து எழுந்து வரும் திருவாக்கு தான் நுழையுங்கிறாங்க. அப்ப அந்த திருவாக்கு தான் நமக்கு நுழையத்துக்காக தெய்வம் அவங்க நமக்கு எடுத்து நமக்கு ஒரு உஜார காமிக்கிறாங்க. ஒரு சௌகரியம் சகதி கடலாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்புறமா எமப்படப்படு கோடாயுதத்துல இருக்கு, வான்மதி குரல் இருக்கு, எல்லாம் இருக்கு. நமக்கு தெய்வ நினைவுல நம்ம வச்சுக்கோ. நீ என் மேல அன்பு வை, நீ செடி உணவு ஒண்ணு, வாய் உணவு சாப்பிடுறோம், செடி வழி மூலமாக ஆசான் போல் அன்பு பெருகத்துக்காகத்தான் அவங்களுடைய திருவாக்குத்தான் நுழையும். அவங்க நாவிலிருந்து வெளியாகும் செயல்தான் நிறைவேற்று அப்படிங்கிறாங்க. அது போல தெய்வம் ஏதுலயும் 29 பக்கத்திலையும் நமக்கு எப்படி ஒரு தந்தை ஒரு குழந்தை எப்படி நமக்கு எடுத்து நம்ம தந்தையா ஏற்றுட்டோம். பாட்டியரவங்க பாட்டியரா இருக்காங்க தனியமணி மருதப்பிரான் அவர்கள். ஒரு குழந்தைக்கு எப்படி நமக்கு தாய் ஊட்டுவாளோ அதே போல 65ஆம் திருவாக்கத்திலும் நமக்கு எடுத்து ஊட்டுறாங்க. தாய் குருதியானது தன் குஞ்சை கூட்டில் பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு எங்கெங்கோ பறந்து சென்று அதற்கான உணவை தேடிக்கொண்டு வருகிறது. பிறகு அதை குழைத்து மென்மையாக பக்குவப்படுத்தி குஞ்சுகளுக்கு ஊட்டுகிறது. அது போலவே இது ஒரு உதாரணம். நமக்கு இப்படிலாம் காமிச்சாதான் ஆசான் போல் அன்பு பெருகும். இப்படி நம்ம பேசுற புழங்குற வார்த்தையே தெய்வமாவங்க நம்ம எப்படி அன்பா கூட்டிட்டு போறாங்க பாருங்க. ஒரு தாய் ஒரு குழந்தை எப்படி பண்ணுவா அது போல அந்த பறவை அந்த குஞ்சுக்கு எப்படி ஊட்டுறாப்புல நமக்கு தெய்வம் அவர்கள் நமக்கு என்ன ஞானம் ஊட்டுறாங்க. இருந்தோறும் ஊட்டி வராங்க, குழைத்து குழைத்து ஊட்டுறாங்க. அதை நீ என்ன செய்யணும், செவியில வாங்கி பேசு. வேற ஒண்ணும் அவங்க கேட்கல, நினைவு வை. நீ செவியில வாங்கிக்கோ, அந்த அமுத நாவை நீ பேசு. அது வாக்கிங் மூலமாக அப்படிங்கிறது நமக்கு எடுத்து உணரும் சக்தி எப்ப நமக்கு அவங்ககிட்ட அடிமையான பிறகுதான் வரும். நம்ம ஒரே முகமாக ஒரே காலாக பார்க்கும்போது தான் அவங்க நினைவு நமக்கு தட்டும். அப்படி இங்கேயே என்ன சொல்றாங்க, அது போல நம் தெய்வம் அவர்களும் தங்களின் அருந்தவ பாட்டால் நம் அறிவுக்கு எட்ட முடியாத எல்லைகளுக்கெல்லாம் தாங்கள் சென்று நமக்கு சதா அருளுணவு ஊட்டி வருகிறார்கள். அப்போ அவங்க சதா அருள் தான் உணவு. நம்ம வாய் உணவு சாப்பிடுறோம் உடல் வளர்க்க, செவி உணவு ஜீவ தேகமாகி யோக தேகம் விளைவிக்கிறது. வாய் உணவால் தோல் உடல் விளைவேறுகிறது. இவங்க தெய்வம் அவங்க அருள் உணவை எடுத்து நம்ம கூப்பிட்டாங்க. நாள்தோறும் ஊட்டி 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 வளர்க்குறாங்க. நம்ம எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு ஊட்டாலும் நம்ம தெய்வம் அவர்கள் அந்த அருள் அமதை உணவை ஊட்டி வருகிறார்கள் அப்படிங்கிறதே தெய்வ திருவாக்கியத்துல நமக்கு இது பண்ணி வராங்க. அதே 187வது வாக்கியத்திலையும் பேசி வருவாங்க. கரு திறக்க முடியாது. 187வது வாக்கியத்திலும் பேசுகிறோம். இந்த மெய்வழியை பெறுவதற்கு சுருக்கமான நடைமுறை வழி. இப்போ நம்ம ஒரு மெய்வழியை பெற்றுட்டு இருக்கோம். அதுக்கு தெய்வ வாக்கியத்துல எடுத்து நம்ம ஞாபகம் விட்டுறோம். அவ்வளவுதான். எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாம் கேட்டிருப்பீங்க, கொண்டிருப்பீங்க. அதனால தெய்வம் அவங்க இந்த மெய்வழியை பெறுவதற்கு சுருக்கமான நடைமுறை வழி நம்மிடத்தில் ஒட்டி நம் பார்வைக்கு பார்வையாக நின்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம் ஆசான். இப்ப நமக்கு எப்படி நமக்கு ஆசான் எப்படி இருக்காங்கன்னா, பார்வைக்கு பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லையடிங்கிறாங்க. அப்போ நமக்கு தெய்வம் அவங்க ஆசானா எப்படி இருக்காங்கன்னா, மெய்வழி நம்ம பெறத்துக்கு ஒரு சுருக்கமான ஒரு நடைமுறை வழி நம்மிடத்தில் ஒட்டி நம் பார்வைக்கு பார்வையாக நின்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம் ஆசான். அவர்கள் இல்லை என்றால் நாம் எதையும் பார்க்க முடியாது. நம் நினைவை அவர்களது ஆசான் என்றிருப்பதுதான். அப்போ நம்ம நினைவு மறைந்தே போய்விட்ட நினைவா இருந்த நம் தெய்வம் என்றும் மாறாது இருக்க ஈசன் சொருபமாக இருக்காங்க. அவங்களுடைய நினைவை அவர்களது ஆசனம் என்றிருப்பதுதான். அப்போ ஒரு ஆசனம் போட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஜீவ சிம்மாசனமாக இருக்காங்க. அந்த ஜீவ சிம்மாசனத்துலதான் நம்ம உட்கார்ந்த பிறகு பார்க்கிறோம், கேட்கிறோம், செய்கிறோம். அதுக்காக தான் தெய்வம் இங்கே நம் நினைவை அவர்களது ஆசனம் என்று இருப்பதுதான். அப்போது உனக்கு வேறு எண்ணம் வேறு நினைவு வராது. இந்த உலகில் அவர்களிடம் உனக்கு வேறொரு நேசம் வேறு எதுவும் இராது. தாய், தந்தை, பெண்டு, பிள்ளைகளின் நேசம் கூட அந்த நேரத்தில் மட்டமாக தான் இருக்கும். இதைதான் பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லையடி என்று அன்றே சுருக்கமாக எடுத்து வைச்சாச்சு. எத்தனை கோடி நூல்களை படித்தாலும் இது தெரிய வருமா? வராது. நமக்கு எல்லா வல்லவமும்
ஜீவேச தன்மையும் தருகின்ற அவருடைய திருவாட்களை கேட்கிறதே நம் காது, அவர்களை பற்றி பேசுகிறதே நம் வாய், மற்றது வாயல்ல என்ற எண்ணம் எல்லோருக்கும் வர வேணும். அப்படி நமக்கு தெய்வமாக எல்லோருக்குமே இந்த எண்ணம் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இதுவை கொடுக்குறாங்க. அப்போ தெய்வம் நினைவு எண்ணம் எல்லாம் நம்ம பார்த்து தினமும் நம்ம படிக்கிட்டு இருக்கோம். அது போல தெய்வமாக 197 வாக்கியத்தில் நம்ம பேசுகிறோம். எவன் ஒருவன் பேசும்போதும் அவனுக்குள்ளாகவே அசையும் உள்வோசை எமக்கு தெரியும். அப்ப தெய்வத்துக்கு தெரியாது என்று நினைக்கின்றவனாக எண்ணமாக கை தொடாதுன்னுவாங்க வாக்கியத்துல. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, எவன் ஒருவன் பேசும் போதும் அவனுக்குள்ளாக அசையும் உள்வோசை எமக்கு தெரியும். அந்த உள்வோசை எம் செடிப்பட வைப்பது உனது கடமை. நமக்கு ஒரு கடமை என்னென்ன இருக்குன்னா, குழந்தை குட்டி கல்யாணம் பண்ணணும், சொத்து சேர்த்து வைக்கணும், மனைவி மக்கள் ஆடு மாடு தேசாதிபத்தியம் முதல் சகல சம்பத்தோடு எப்பவும் வாழ வேண்டும். அவைகளே பெரியது, நமக்கு வேண்டியது அவைகளே என்ற மூவாசைக்குரிய எண்ணம். அது தேவைதான், பெற்றுக்கிட்டுமே, அது உலக காரியத்துக்காக இந்த சபை இல்லை. ஆத்மார்த்தீக தெய்வீக வளர்ச்சிக்கு இது அரசனிடம் தேவையற்ற சபை. அப்பேற்பட்ட சபையில தெய்வம் அவங்க எவன் ஒருவன் பேசும் போதும் அவனுக்குள்ளாக அசையும் உள்வோசை எமக்கு தெரியும். அந்த உள்வோசை எம் செறிப்பட வைப்பது உனது கடமை. இறைவன் நமக்கு தொண்டையை தந்தான், அதை வலுவேற்ற ஓங்கிய தொனி கொடுத்து பேசாவிட்டால் அதன் சத்தம் நாளுக்கு நாள் குறைந்து கடைசியில் ஊமையாகிவிடும். தொனியால் வெற்றி கொள்ளும் காலம் வரும்போது தொனி இல்லாதவன் மீட்கப்படான். உனது நினைவு அல்லவா முக்கியடைய போகிறது. நினைவு தொனியாக வராவிட்டால் அதன் செயல் எப்படி தெரியும்? அப்போ நமக்கு செயல் இல்லாத வாசகமே கிடையாது. அப்ப துணியை நம்ம மெய்சல செலவு பண்ணணும், அப்பதான் ஜீவன் முக்தன் ஆக முடியும் அப்படிங்கறது தெய்வ திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து தினமும் பகிர்ந்து கொண்ட வாக்கியங்க தான். இருந்தாலும் நம்ம இதை எடுத்து ஒரு உஜார் என்ற ஒரு தலைப்புல நான் இன்னைக்கு அதை எடுத்து நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போது எமப்படரடி படு கோடாயிடப்போர் வாக்கியம் எண் 40. எமப்படரடி படு கோடாயிடப்போர் வாக்கியம் எண் 40. ஏ மனிதனே, நீ தேவ தேவதன் முதலாய அழியா வரத்தல் அனைவரும் அளவிலா காலம் அழியா புகழ் புகழும் அப்புகழுக்கு பிறந்தவன். நாம் அதை நிரூபிக்க வந்திருக்கிறோம். வா, நீ அதை விட்டுவிட்டு புழுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் புழுவை புகழது போல் இந்த அழிநாவினர் அனைவரும் புகழத் திரிகின்ற உன் பாடி இறுதியில் என்ன? இந்த அழிவுலகமே அழியும். உன்னை புகழ்ந்தவர் அதற்கு முன் அழிவர். அவர் உன்னை புகழ்ந்த அப்புகழ் அதற்கு முன் அழியும். மிருகங்கள் கூடி ஒரு மிருகத்தை உயர்த்தி காட்டுகின்றது. இப்படியே தரிக்கினம் முதலாயதும் உளது உசார். இப்படி நம்ம புழுக்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் இருந்து நீ அழியா போக போறிய, உன்னை புகழ்ந்தர் அதுக்கு முன் புகழ்வர் அழிவாங்க அப்படின்றதே நமக்கு தெய்வம் அவங்க மிருகங்கள் கூடி ஒரு மிருகத்தை உயர்த்தி காட்டுகின்றது. இப்படியே தரிக்கினம் முதலாயதும் உளது உஜார் அப்படிங்கறது தெய்வம் திருவாக்கியத்துல நமக்கு வெளியாகியிருக்காங்க. 51 திருவாக்கியத்திலையும் நமக்கு அந்த உஜார் எப்படிங்கிறதையும் பக்கம் 86 51 திருவாக்கியம் எண். தேவ முகத்திற்கு பாத்திரமானவர்கள் நாம். நமக்கு நிச்சயம் ஆபத்தில்லை. நாம் இதில் நிறைய பற்று வைத்திருக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரியும்பா, என்ன தவிர வேறு யாருமே இல்லை. குமாரி அக்கா பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க. இந்த மேட்டுமை என்ற கொடுமை தரித்திரியம். இதுல யாரும் பேசுறது பெருமையும் புகழையும் இல்லை. தெய்வத்தினுடைய ஒருத்தர்களுக்கு தான் தகும் பெருமை, அவங்களுடைய பேர் இறக்கம். அவங்க இறக்கத்தினால சற்றை கவனித்து கேட்கும் போதுதான் நமக்கு இந்த பொக்கிஷத்தாக்கி நம்ம கொடுக்குறாங்க. இங்க தெய்வ திருவாகவே நம்ம எந்த லட்சத்துல இருப்போங்கிறதே இங்க அடுத்து நமக்கு பேசுறமாகறாங்க. நான் மெய்வேல சேர்ந்துட்டேன், எனக்கு ஒரு ஆபத்து இல்லை, எனக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா தெய்வம் கொடுப்பாங்க. அவங்களுடைய பெருங்கருணை தயவால் நமக்கு காலையிலிருந்து பூ பறித்தவனுக்கும் மாலையிலிருந்து பூ பறித்தவனுக்கும் ஒரே கூலின்றாப்பல இப்ப சேர்ந்தால் தெய்வமே நான் என்னை கூப்பிட்டாண்டா, அவனுக்கு அந்த 10 அடையாளத்தை தூரத்துல கொடுக்குறேங்கிறான். தேவமுகத்திற்கு பாத்திரமானவர்கள்னா நமக்கு நிச்சயம் ஆபத்தில்லை. நாம் இதில் நிறைய பற்று வைத்திருக்கிறோம். நமக்கு ஒரு குறைவில்லை என்று நினைத்து
வைத்துக் கொண்டிருந்து சிலர் கடைசியில் ஆபத்துக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள். நமக்கு ஒரு குறையிலப்பா தெய்வம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தவங்கள தெய்வம் இந்த திருவாக்கத்திலிருந்து நமக்கு உடைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஏனெனில் தங்கள் சௌகரியப்பாட்டிலேயே அவர்கள் மனம் எப்படி ஒட்டுக்குன்னா, சௌகரியம் சகதிக்கடல். அது சௌகரியம் சதா மனமானது அது அப்படியே ஒட்டி சௌகரியப்பாட்டிலேயே அவர்கள் மனம் சதா ஒட்டி இருக்க வாயும் உடல் தான் அதில் ஒட்டி இருக்கிறது. அப்போ நாம இவங்க சேர்ந்துட்டு வாயும் உடல் தான் ஓடுது, வருது, பேசுது. ஆனா மனமானது சௌகரியத்திலேயே இருக்குது அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. எது சமயத்தில் அதிர்ச்சி ஆகிய நரகத்தில் தான் அம்மனம் போய் சேரும். இவ்வாறு பழகி பல கோடி செடிகளும் பல கோடி வாய்களும் பல கோடி கண்களும் பல கோடி மூக்குகளும் பல கோடி முகங்களும் பல கோடி கால்களும் பல கோடி கைகளும் படைத்துக் கொண்ட அந்த மனம் எப்படிலாம் இருக்கு. நம்ம வாய் வழியா வெறும் மனங்கிறோம். அப்ப எத்தனை படைச்சு கொண்டு இருக்குது பாருங்க. இங்க தெய்வம் நமக்கு அருள் செய்யறாங்க. அப்ப வாய் பல கோடி கோடியாக இருக்குது. மூக்கு வாய் கண் எல்லாம் படைத்து கொண்ட அந்த மனம் ஒரே காலாக இப்ப வரணுமா, ஒரே காலாக ஒரே செடியாக ஒரே முகமாக ஆகி சொர்க்க திருவாயிலாகி அந்த சண்டத்தில் நுழையாது இப்படி சொல்லி காட்டினால் விளங்காது என்று காலமெல்லாம் பலவிதமான ஆச்சாரம் அனுஷ்டானம் என்ற செயல்களில் புகுத்துவது இவனுடைய மனத்தை சௌகரியத்தை ஒட்டாது அடிக்கவே ஆகும். இன்னும் எத்தனையோ மந்திர ஜபங்கள், ஆலயங்கள், தீர்த்தங்கள், யாத்திரைகள் முதலில் வைக்கப்பட்டதும் அம்மனத்தை சௌகரியத்தினின்றும் கழற்றவே. அப்படி கழற்ற பெற்ற ஒருவன் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்ட ஜீவனம் செய்தாலும் நம்ம மனத்தை வைத்துட்டு ஆசான் ஒருவர்களே கதி என்று நாம் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டும் படித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தா அப்ப தெய்வம் இங்க சொல்றாங்க, அப்படி கழற்ற பெற்ற ஒருவன் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்ட ஜீவனம் செய்தாலும் முடிவாகிய தன்னுடைய ஜீவ வாழ்வு வேளையில் ஜெயம் அடைவான். அப்போ ஜீவ வாழ்வுக்கு ஒரு ஜெயம் அடையறதுக்கு நம்ம சௌகரியத்தை நம்ம கழிச்சு நிக்கணும், அந்த மனத்தை கழிச்சு நிக்கணும். அது சகதி கடலாக இருக்கிறது. அதுக்கு ஒரு உஜார் கொடுத்து தெய்வ 51வது வாக்கியத்துல நமக்கு தெளிவு கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் ஜீவனம் செய்தாலும் முடிவாகி தன்னுடைய ஜீவ வாழ்வு வேலையில் ஜெயம் அடைவான். ஆனால் மனமானது சௌகரியத்தையே நாடி நின்றால் கடைசியில் அது மாமிசமாகி நரகத்திலே மாட்டிக்கொள்ளும். கடைசியில் போய் ஒட்டி கொள்ளலாம் என்று இருப்பான். ஆனால் ஒரு ஜீவன் முக்திலே கச்சை கட்டி முயற்சி செய்தாலும் பிடுங்க முடியாத ஒரு எல்லையில் ஒரு சடலையை மாட்டிக்கொண்டு நிற்பான். இது எம் கையேற்ற அனுபவம். தெய்வம் கையேற்ற அனுபவிச்சு அவங்க சொல்றத நம்ம இது நினைவுல பதிய வச்சு நம்ம சௌகரியமா இருந்து வாழாம தெய்வத்தோட எண்ணத்தோட இது வேதத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இதுவே உண்மை. சௌகரியத்தை கழிச்சு நின்றால்தான் எண்ணிருந்த தேவ முகங்கள், எண்ணிருந்த தேவேச முகங்கள், எண்ணிருந்த பூத முகங்கள், எண்ணிருந்த பறவை முகங்கள், எண்ணிருந்த மிருக முகங்கள், எண்ணிருந்த நஞ்சு முகங்கள் ஆகிய எத்தனை முகங்க காமிக்கிறாங்க பாருங்க. சௌகரியத்துல இருந்தா முதலே பார்த்தோம் மனம் இப்படி எல்லாம் இருக்குன்னு. இப்போ முகத்தை எடுத்து நம்மளுடைய லட்சணம் என்னவா இருக்கும்? இப்படி எல்லாம் இருந்த தேவ முகங்கள், பூத முகங்கள், எண்ணிருந்த பறவை முகங்கள், எண்ணிருந்த மிருக முகங்கள், எண்ணிருந்த நஞ்சு முகங்களை அத்தனை கோடியான முகங்களை தட்டி விட்டு அப்ப எல்லாத்தையுமே நம்ம தட்டி விட்டு அந்த தேவ சைதன் திருமுகத்துக்கு நேர் இலக்காக நிற்க வேண்டும். ஆகவே எப்போதும் எதுல இந்த மெய் வாழ்விலே உஜார் வேண்டும். சௌகரியம் சகதிக்கடல் மேல் ஏறிக்கொண்டு இருப்பது போலே தோன்றும், ஆனால் கீழே படுகொலைக்கு இழுத்து கொண்டே சென்று கொண்டிருக்கும். அப்ப நமக்கு மேல போலாம், 20 வருஷம் இருந்து 30 வருஷம் 50 வருஷம் மேல போய்கிட்டே இருக்கலாம். கடைசி வரைக்கும் நம்ம தெய்வத்தை அந்த உபதேச செயல் நடந்து கொண்டே தான் இருப்போம் அப்படிங்கிறதையும் நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து காட்டுறாங்க. நூத்தி 43வது வாக்கியத்தையும் 136வது பக்கத்திலும் தெய்வம் பேசி வரான். 143 136 பக்கம். குரு கொண்டலாகி எமது ஐயன் எம் முகம் பார்த்து இப்படி திரும்பினார்கள் ஆனால் எமது எலும்பு துடிக்கும். யார்? அவருடைய பாட்டியார் அவர்கள் தெய்வம் அவர்கள் குரு கொண்டலாகி எமது ஐயன்
என் முகம் பார்த்து இப்படி திரும்பினார்களானால் எமது எலும்பு துடிக்கும். அப்பேற்கொண்ட அன்பேரும் உள்ளட்சமே எம் தலையில் இந்த மெய்யை இவ்வளவு வல்லபமாக ஏற்றி வைத்து உள்ளது. நீங்கள் எம் முன்னர் பேசாமல் உட்கார்ந்திருக்கும் இந்த ஊமக்கோட்டை குணத்தால் உங்களுக்கு மெய்ப்பலன் கிட்டாமல் போவதல்லாமல் மேற்கொண்டு உங்கள் ஐயனை அலட்சியம் செய்த பாவம் உங்கள் தலையில் வந்து விழுகிறது. அப்படி அடிக்கடி நாள்தோறும் விழவிழ கடைசியில் அறிவு பிடுங்கப்பட்டு போய்விடும் உஜார். அதுதான் அங்க முன்னாடி 51 திருவாக்கியத்திலே பார்த்தோம். கடைசியில நஜிசாத மனம் போய் சேருட்டாங்க. அப்ப சபீரத்தை கழிச்சிருந்தாலும் நம்ம தெய்வத்திட்ட வந்து பேசணும், படிக்கணும், கேட்கணும் அப்படிங்கிறதையும் இங்க நீங்க ஊமக்கோட்டனா இருக்கக்கூடாது. தலையில் வந்து பாவமாக அதை அலட்சியம் பண்ணக்கூடாது, அது பாவத்துல முடியும். அப்ப நமக்கு வந்து இப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா கடைசியில அறிவு பிடுங்கப்பட்டு போய்விடும் உஜாருன்றாங்க. நமக்கு அந்த தெய்வம் வந்து அறிவு போகிறதுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, பிடிங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. 163 163வது பக்கத்தையும் பேசி வருவாங்க. 163 163 இல்லக்கா, 272 பக்கம் பாரு. 272 வாக்கியம் எண் 272. 163 வாக்கியம் என்ன? நான் வந்து 163 பக்கம் சொல்லிட்டேங்க. 163 வாக்கியம் என்னக்கா? பக்கம் 142. முத்திராலம்ப சக்தி வாய்ந்த ஒரு மெஞ்ஞான பாரவான் அவர்களின் சமாதியில் நின்று அடித்து மோதி அழுதால் அவர்கள் உன்னை ஜீவன் முக்தனாக முடியுமா? உன் பிறவிப்பினை மாற்ற முடியுமா? முடியாது. அவர்கள் தூளத்தை மாற்றிக்கொண்டு போன பின் எல்லாம் முடியும் என்று வைத்து பேய் கூத்தாடுகின்ற உலகத்தில் நீயும் இருக்கிறாய். அப்ப பேயோடு ஆடுகின்ற பெருமான் நம்மோடு இருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? பேய் மனம் ஒரு பேயா இருக்கிறது, பிசாசாக இருக்கிறது, குரங்காக இருக்கிறது. அதுதான் இங்க சொல்றாங்க, அவர்கள் தூளத்தை மாற்றிக்கொண்டு போன பின் எல்லாம் முடியும் என்று வைத்து பேய் கூத்தாடுகின்ற உலகத்தில் நீயும் இருக்கிறாய் உஜார். உங்கள் சர்வ பிழைகளும் தெரிந்து ஓடவும் உங்கள் ஜீவப்பணிகள் யாவும் இல்லாது மாறவும் உங்கள் வாக்கு மலங்கள் பொடிவுமான எமது உள்ளத்தில் சதா நின்று உலாவும் இச்சைக்கு நீங்கள் இணங்கி நடக்க நாம் என்ன செய்யலாம் என்பதே எமது கவலையாய் இருக்கிறது. அப்ப நமக்கு ஒரு உஜார் தராங்க. உங்கள் சர்வ பிழைகளும் தெரித்து ஓடவும் உங்கள் ஜீவப்பணிகள் யாவும் இல்லாது மாறவும் உங்கள் வாக்கு மலங்கள் பொடிவுமான எமது உள்ளத்தில் சதா நின்று உலாவும் இச்சைக்கு நீங்கள் இணங்கி நடக்க நாம் என்ன செய்யலாம் என்பதே எமது கவலையாயிருக்கிறது. தெய்வம் கவலைப்படுறாங்க. ஏன்னா நீங்க அதோகதிக்கு போய் விடுவீர்களோ? தெய்வீக இச்சோடைய பெருங்குல மக்களே, இப்ப நான் பேசுகிறேன், எதற்காக பேசுகிறேன், என்ன காரியத்திற்காக வேண்டி பேசுகிறேன்? அதாவது நீங்கள் அநியாய மரணம் அடைந்து விடுவீர்களோ என்னவோ என்ற பயத்தினால் அச்சத்தினால் தெய்வம் கவலைப்படுறாங்க, பேசுறாங்க. இப்படிலாம் ஒரு உஜார் இருக்கு, நீங்க தப்பிச்சுக்குங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுக்குறாங்க. 272வது வாக்கியம். 272 வாக்கியம் என் பக்கம் 225. 272வது வாக்கியத்துல பசு தூங்குவதை பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறோம். ஒரு சிறு அரவம் கேட்டாலும் உஜார் ஆகிவிடும். அது எதனால்? அது காரசாரமான உணவை உட்கொள்வதில்லை. நீயும் அதே போல் காரசாரம் இல்லாத உணவை ஒரு அளவில் உண்டு வருவாயானால் உனக்கும் அகந்த தூக்கம் வராது, எப்போ உஜார் இருக்கும். நமக்கு தெய்வமாவங்க அரை வயிறு சாப்பிடுங்க, தூக்கம் கம்மியா தூங்குங்க, இப்படி எல்லாம் நமக்கு ஒரு பத்தியம் மாதிரி விற்கிறாங்க. நான் செய்யல, நம்ம எதுவும் பத்தியாகிட்டு நம்ம கொண்டுகிட்டு நம்ம இருப்போம். ஆனா தெய்வம் திருப்பி 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 இதையும் பேசி வராங்க. பசு தூங்குவதை பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறோம். ஒரு சிறு அரவம் கேட்டாலும் உஜார் ஆகிவிடும். அப்ப நமக்கு வந்து நல்லா தூக்கத்துல இருந்தா கூட யமன் வரும்போது தட்டி விட்டு சிவகதி அடையறதுக்கு உஜார் நிலையில இருக்கணும். அதுக்கு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தெய்வம்
உணவை உட்கொள்வதில்லை. நீயும் அதே போல் காரசாரம் இல்லாத உணவை ஓரளவில் உண்டு வருவாயானால் உனக்கும் அசந்த தூக்கம் வராது. எப்பவும் உஜார் இருக்கும். இறப்பையில் கனம் கட்டி தொங்காது. எவ்வளவு தூரமான சத்தமானாலும் குசு குசு என்று பேசுகிற மெல்லிய துணியானாலும் அது உன் காதில் கனகன என்று கேட்கும். பிறர் பார்க்க நீ தூங்குகிறதாக தெரியும், ஆனால் நீயோ சகலம் கேட்டுக் கொண்டிருப்பாய். இப்படியெல்லாம் வரவு இருக்கிறதே, அதை ஏன் நீ கை போடக்கூடாது? அப்ப நம்ம ஒரு தெய்வத்தை கை போடுறதுக்கு ஒரு வரவு கொடுக்கிறார். இது லாபகரமான வசந்த காலம். உனக்கோ எல்லா இகபோக செல்வங்களுடன் இதுகாலம் ஒரு இந்திர பதவி கிடைக்கிறது என்றார். என்ன நிஜ நிதி லாபகர வசந்த காலம் பார். மதிப்பிலடங்காம் ஆதிக்கம் கிடைக்க பெற்றுள்ள நீ என்ன இற்களிப்பில் இருக்க வேண்டும்? எது வந்தால் என்ன, எது போனால் என்ன? நமக்கு அழியாத புதுவாழ்வளித்த எம்பெருமான் நம்மோடு இருக்காத அந்த பெருமிதத்தில் அல்லவா வாழ வேண்டும். அப்ப நமக்கு அது ஏன் நீ கை போடக்கூடாதுன்றாங்க. நம்ம கை போட்டிருக்கோம், இருந்தாலும் நமக்கு ஒரு ஜாக்கிரதையா உஜாரா நீ நடந்துக்குங்க அப்படிங்கறத எடுத்து கொடுக்குறாங்க. வாக்கியம் 290 290 பக்கம் 258 அது பெரிய வாக்கியம். 290 வாக்கியத்துல 258 பக்கம். சத்தியமாக நீ பேரின்ப வாழ்க்கையை அடைய வந்தவன், சிற்றின்ப வாழ்க்கையை அனுபவித்து விட்டு செத்து போக வந்தவன் அல்லவே அல்ல. அப்படி செத்து போவதற்கு இவ்வளவு பெரிய உலகையும் மகா அதிசயமான அறிவு உனக்கு தந்திருக்கவே மாட்டான். அந்த நித்திய தூரத்தை பெறாததால் தான் ஏமாந்து போய் அதை கைவிட்டு விட்டதால் தான் அதற்கு அடையாளமாகவே இறுதி நேரத்தில் இவனுக்கு கசப்பு வெளியாகிறது. நாம் எமது ஆதிமை உதயபூர்ண வேதாந்த நூலில் சொல்லுகிறோம். கசப்பு இறுதி நேரம் கண்டுவிடிலோ கடுநரக கொடியோன் என்று ஊதுது சங்கே. சாதிமானுக்கோர் சொல்லிதே போதும் போதுமே, சண்டாளர் ஆயிரம்தான் சொன்னாலும் எங்கே. இது ஒரு சொல் என்றால் ஒரு சொல்லா? உன்னுடைய ஜீவிய காலத்திற்கு செய்கின்ற திருப்பணியும் அதனால் வரும் பிரயோஜனமாகிய கற்பாந்த கோடி காலம் அழியாத வாழ்விற்குரிய செயலும் குறிக்கின்ற வார்த்தையே அது. இறைவன் மனுவின் பேரில் எவ்வளவு பிரியனாக இருக்கின்றான் என்று தெரிந்து கொண்டோம். அதற்குரிய பலனை மனு எங்கே அடைகிறான்? இல்லை. அப்படி அடையாமல் மனிதன் போகும் அதோகதி நினைத்து பார்த்தால் என் காது சுடுது, தலையெல்லாம் சுடுது. எண்ணினால் நெறி ஒரே குழப்பமாய் இருக்கிறது. வெள்ளையெல்லாம் கருப்பாய் தெரியுது. அவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. நாம் நினைத்தாலே இப்படி இருக்கிறதே. அப்போது அந்த கைசேத நெருக்கில் அவன் படுகிற வேதனை பாடி என்னவாக இருக்கும்? முடிவில்லாத காலை வாதை அல்லவா அது. இங்கே தவறி போனால் ஒரு நேரத்து தவறுதலா? கற்பாந்த கோடி கால அவஸ்தையில் புகுதல் தவறுதல் அல்லவா? நித்தியத்தில் கற்பாந்த கோடி காலம் இருந்து வாழ்கிற வாழ்க்கையை கற்பாந்த கோடி கால அவஸ்தையாக மாற்றுகிறது தவறுதல் அல்லவா அது. அந்த தவறுதல் வராமல் இப்படி திரும்புவது கற்பாந்த கோடி கால வாழ்க்கையை கைவசப்படுத்துவதே ஆகும். இது நேரம் உங்களுக்கு இன்னொன்றை சொல்ல நினைக்கிறோம். உத்தியோகம் பெற ஒருவன் படிக்க போகிறான். உபாத்தியார் முதலில் அ ஆ இ என்று சொல்லிக் கொடுத்து அந்த 4 எழுத்தை மனப்பாடமாக வர பண்ண சொல்லுகிறார். ஓ எழுத்தை நாளைக்கு ஆரம்பிப்போம் என்று சொல்லி அனுப்பினார். அவனோடு படிக்க வந்த இன்னொருவன் மகா குயித்திக்கார். அக்கா இதெல்லாம் எடுத்து படிச்சு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? அந்த சௌகரியம் தகுதிக்கடல் போகாம இருக்கிறதுக்கு தெய்வம் அவங்க அந்த கற்பாந்த கோடிக்கான அவஸ்தைக்கு மாறுகிற தவறுதல் அல்லவா அது. அந்த தவறுதல் வராமல் இப்படி திரும்புவது கற்பாந்த கோடி வாழ்க்கை கைவசப்படுத்துவதே ஆகும். அப்போ நம்ம திரும்பி பார்க்கணும். அப்பதான் தெய்வம் அந்த தெய்வ திருவாக்கியத்திலும் நமக்கு சொல்லுவாங்க. நாம் கொண்டு வந்திருக்கும் இந்த தெய்வீக மெய்யை உங்கள் உடையதாக ஆக்கிக் கொள்ள ஒரே ஒரு உணவு, ஒரே ஒரு வாசக
சமூகத்தை வைத்து பேச போகிறோம், கேட்கிறீர்களான் சபையோர்கள் பார்த்து தெய்வம் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்கிறோம் என்று சபையோர்கள். ஆண்டவர்கள், உங்களுக்கு அழிவு வேண்டுமா, அழியாமை வேண்டுமா? அழியாமைத்தானே வேண்டும். சரி, அது வேண்டும் என்றால் இந்தா உங்களுக்கு ஒரு சத்திய உணவு. நீ என் இஷ்டப்படி நட, வேறு ஒன்றையும் நினைக்காதே, வேறொரு பக்கம் திரும்பாதே. இந்த ஒரு பிடி உயிர் பிடியாய் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும், உனக்கு சர்வமும் ஜெயமே. நினைத்தது தொட்டது அவ்வளவு ஜெயமே. உனக்கென்று ஒரு பாடு வேண்டாம். இந்த மெய்யை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறாயா? இந்தா என் உத்தரவு, நீ பேசு, உன் நாவு பேசும், நாம் உன் நாவில் நின்று பேசுவோம். இதுதான் உங்களுக்கு வேண்டிய சத்தியப்படி சத்திய உணவு என்று நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த திரும்பி பார்க்காம அந்த உயிர்ப்பிடியா நம்ம வைத்துக் கொண்டால் நாம் அந்த ஜீவ தேகத்தில் புகுந்து நாள்தோறும் நுழைந்து சன்மார்க்கம்னா என்ன? மின்னல் கிரணமாகிய ஜீவ தேகத்தை காட்டி தந்து பெறுகிற வண்ணம் நீ பெற்று நாள்தோறும் நுழைந்து பழகுவதுதான் சன்மார்க்கம். அதுக்குள்ள நம்ம நுழைந்து செடிக்குள்ள வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவதுதான் அவங்க தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னத செயல் உடையதுங்கிறாங்க. அதே போல 312வது வாக்கியம் எண் 306 பக்கம். உன் ஜீவ தேகமாகிய சூக்ம தேகம் சத்தினி உடம்பு, அதுதான் கீர்த்தி வைக்கும் பாத்திரம். அதுவே எல்லா கீர்த்தியும் படைத்த பாத்திரம். அதை முதலில் நீ கையில் பெறாமல் கீர்த்தி தேடி எங்கே வைப்பாய்? இச்சைக்கு உன் கையை எதிர்பார்க்கிறவர்கள் இவற்றை எல்லாம் இப்படி திட்டவட்டமாக எடுத்து சொல்ல மாட்டார்கள். ஏனெனில் பாவம், அவர்களும் உன்னை போல அதோகதியில் இருப்பவர்களே. இதை உனக்கு சொல்ல ஒரு நாதியும் இல்லை என்று இறங்கி நாம் சொல்ல வந்திருக்கிறோம். தெய்வம் சொல்ல வந்துட்டாங்க. அதுதான் ஒரு உத்தரவு கொடுத்து நான் பேசுவேன், நீ பேசுப்பா அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க. இந்த உலகத்தில் நீ அரச பதவியை ஏற்று நின்றாலும் கடைசியில் உன் தலை பொறுத்து கெட்டு போய் விடத்தானே போகிறது. உஜார், இந்த உலகத்துல நீ எப்பேற்பட்ட அரசனாக எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் நாடாளு மந்திரியாகவற்றை தேகம் எடுக்கவில்லை என்றார். கைலாசவாசரின் திருச்சனதி அடைந்து அவர் குரு ஆசனத்தில் போய் அமரவே இத்தேகத்தின் அதிபதியாக ஸ்ரீ நாராயணமூர்த்தி தீட்சனை நிழ போய் சேரவைத்தான் இந்த மாநில சட்டை எடுத்தோம். இதனை விட்டுவிட்டு அட்வொகேட்டாகவோ நாடாளு மந்திரியாகவோ இத்தோலம் எடுக்கவில்லை. அப்ப எப்பேற்பட்ட மந்திரியா இருக்கட்டும், அரசு பதவியா இருக்கட்டும், எப்படியுமே உன் தலை பொழுத்து கெட்டு போய் விட போகிறது, விடதானே போகிறது. உச்சார் அப்படின்னு நமக்கு ஒரு உச்சார் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி தெய்வம் அவர்கள் மாண்மை பகுதியிலும் ஜீவ சிம்மாசன பருவத்திலையும் நமக்கு ஒரு உச்சார பற்றி பேசி வருவாங்க. ஜீவ சிம்மாசன பருவம் பக்கம் 86 286. இது ஆகிறதப்பா, உன் வயது வானாளிலே வைத்து நான் ஒரு பெரும் நிஜ நிதி லாபக்கர வசந்த காலம் கொண்டு வந்திருக்கின்றேன். வேண்டுமென்றால் வா, இல்லாவிட்டால் போ என்றுதானே சொல்லுவேன் பிறவீரே. ஆனால் ஒரே ஒரு காரியம் மகா முக்கியமானதாய் இருக்கிறது. சாயங்காலம் ஆச்சுது என்று போய்விடாதபடி கொஞ்ச நேரம் நில்லுங்கள். இது வெகு முக்கியம், கவனித்து கேள். அதாவது நீ என்ன தெரியுமா, இம்மண்ணுலகிலே நீ சிரஞ்சீவி பட்டம் பெறுவதற்கான கை முதல் ஆசி வரம் பெற்று வந்தவன். இங்கு வந்ததன் பின் எவன் பேச்சோ கேட்டு அற்ப பட்டம் பெற அவஸ்தைப்பட்டு அலைகின்றாய். இது சத்தியம், உனக்கே தெரியும். அன்றியும் நீ கணக்கற்ற கிரோணதைய உலகம் புகுந்து அதற்கு அதிபதியாக நின்று ஆள வந்தவன். அதை விட்டுவிட்டு இங்கே சழக்க கையன் பழக்கத்தில் புழங்கி விளக்கற்ற சஞ்சலம் நிறைந்த இருள் உலகம் புகுந்தால போகின்றாய் உச்சார். அப்ப நமக்கு இருள் இருக்கும், பிரகாசம் அவங்க. நம்ம கு என்ற இருள் இருந்து ரு என்ற பிரகாசத்துக்கு ஏற்ற குரு என்ற அந்த சொல்லுக்கு பொருளாக இருந்து அந்த இருள்ல இருக்கிறது அறியாமை என்ற இருள். அந்த இருளை நீக்கி நமக்கு அவங்க சத்திய மேடை ஏற்றி நமக்கு உஜார ஒண்ணு அவங்க விளக்கற்ற சஞ்சலம் என்ற இருள் உலகம் புகுந்தால போகின்றாய் உஜார். இதெல்லாமலும் நீ தேவ சிரேஷ்டாவதற்கு வந்தவன். அதை தள்ளி வைத்து விட்டு மேலும் அது நம்மாலே முடியுமா என்னும் வார்த்தை விளைவிக் கொண்டு அறிந்த யோகியை போல் தெரியும் ஐயா குருக்கள் மாற்றை உகந்து பின்பற்றி அலைகின்றாய்.
நீ நித்தியன் ஆவதற்கு வந்தவன், இங்கே அனித்தியனாக போவதற்கு இடைக்கட்டி கொண்டிருக்கிறாய். ஜாக்கிரதை. இதை எடுத்து உனக்கு கூறுவதற்கு ஆளே இல்லாத ஊரில் இருக்கிறாய். மேலும் நீ சர்வ கலை நிதி ஐஸ்வரன் ஆகுவதற்கு அதற்கான உதவி பொருள் எல்லாம் குறைவின்றி பெற்று தூரத்துக்கு ஜீவனளித்த முன்காலமான அப்போது மாற்றத்தை சாட்சி வைத்து நான் ஆட்சிது பார் என்று வந்தவன். அதை மறந்துவிட்டு இங்கே மெய்யை கொடுத்து பொய்யை பெறுகிறவனாய் அப்பொருளை சர்வ கவலை தரித்திரி அழகை தேகத்தை பெறுவதற்கு செலவு செய்து கொண்டு அலைகிறாய். இது மெய். நீ யமன்படி கடந்து வீர குன்றேறி விளங்க வந்தவன். தூங்க குழிக்குள்ளே வேடனத்தை பாதுகாக்கின்றவனாக இருக்கிறாய். உலக பெரிய பிறவியரே, அதுதான் வாயட்டியும் பயங்கொழி சீட்டியும் எங்கும் அழிவாம் அழிந்து கிடக்கிற பெருந்திரளான கூட்டத்துக்குள் நாமும் புகுந்து கொண்டு இருக்கிறோம் என்பது மறந்துவிடக் கூடாது என்று நீங்களே இந்த பிரசனம் செய்து நான் கேட்டால் எனக்கு எப்படி இருக்குமோ அப்படியே உங்களுக்கும் இருப்பதற்கு தடையிறாது என்று எண்ணிக்கொண்டிருப்பதோடு நீங்கள் வந்து மகண்டே நேரமாயிற்றே, போய் வருவோமா, அல்லது இன்னும் கொஞ்சம் ஏதாவது முக்கியமானவை பேச நேரம் தருவார்களா, செவிக்கதவை சாத்தி போடுவார்களா என்று நினைக்கின்றேன். அப்படி நமக்கு ஒரு செவிக்கு ஒரு கதவை திறந்து எப்ப பார்த்தாலும் திறந்தா இருக்குது. நம்ம என்ன செய்யறோம், ஏதேதோ வேலைகளுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது. ஆனால் உங்கள் தலைகளை யமனிடத்திலிருந்து காத்து ரட்சிக்கும் இந்த ஒரு காரியத்திற்கு தான் நேரம் கிடைக்கவில்லை. அப்படின்னு தெய்வம் அவங்க அந்த நேரம் அதிகாரம் எல்லாம் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அதே போல வான்மதி குரலையும் வாக்கியம் எண் 273 வாக்கியம் எண் 196. நாம் ஒரு பிள்ளையை பெற்றால் என்ன கருத்து கொடுத்தாக அதை வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம், கல்யாணம் செய்து வைக்கிறோம், செல்வ சம்பத்து தேடி வைக்கிறோம். அவற்றோடு அவனை துன்படுத்திக் கொள்ள ஒரு அறிவால் வாங்கி வைப்பது உண்டா? இல்லை. பரம தயாளனாகி இறைவன் சர்வத்தையும் படைத்து தந்ததோடு நரகத்தையும் படைத்துள்ளானே. ஏன்? மனித குலம் உஜாராகி தப்பித்துக் கொள்ளத்தான். அப்போ மனித குலம் உஜாராகி தப்பித்துக் கொள்றதுக்கு ஒரு குழந்தையை பெற்று வளர்த்தா நம்ம எப்படி இருப்போம்? நான் முதலே சொன்னதுதான். உன்னால் ஒரு வாழைப்பழம் செய்ய முடியுமா? முடியாது. இப்படியான எத்தனையோ பிரயோஜனமான பொருள்களை மனிதனை குறிவைத்து இனாமாக இறைவன் படைத்துள்ளானே. நாம் பெற்ற குழந்தையின் மீது நமக்கு இவ்வளவு ஒட்டுதலும் இறக்கும் இருக்கும் போது இறைவன் நம் மீது வைக்கும் அன்பும் இறக்கும் குறைவாகவா இருக்கும்? இவன் தனது அக்கிரம நடக்கையால் அதை கை நழுவ விட்டு யமன் கையில் சிக்கி மீளா நரகில் மாட்டிக்கொள்கிறான். இந்த ஆபத்தை எடுத்துக்கூடி மக்களை நல்வழிப்படுத்தவே கல்வி வந்தது. கல்வி எதற்காக வந்ததுன்னா, இந்த ஒரு நல்ல வழியை பார்த்து நமக்கு அந்த ஆபத்தில் தப்பிக்கிறதுக்கு மீளாத நரங்களை மாட்டி போற கல்வி என்பது நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது. அப்படின்னா அந்த யமப்படரை நீக்கி சிவமயமாக்கும் ஒரே அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். அந்த கல்விதான், கல்வி மூலமாகத்தான் நாம் இதை பெற முடியும். மெய் கல்வி மூலமாக சிக்கி மீளா நரகில் மாட்டிக்கொள்கிறான். இந்த ஆபத்தை எடுத்து கூடி மக்களை நல்வழிப்படுத்தவே கல்வி வந்தது. ஆனால் இவன் எதையோ படித்து பாழாகிறார். உலகத்தில் எத்தனையோ கோடி ஜீவராசிகள் இருக்கின்றனவே, அவற்றுக்கு நரகம் என்பதில்லை. அவைகள் செத்தால் அதோடு சரி, பிறகு ஒரு வாழ்க்கை என்பது அவைகள் கிடையாது. மனிதனுக்கு உன்னத அறிவை தந்தது தெய்வத்துடைய நேசத்தை தேடிக்கொள்ளவே, அதாவது மெய்ப்பொருளை தேடி அடைந்து ஈசனின் அன்பிற்கு பாத்திரமாகவே. அப்படின்னு நாம் ஒரு சிறு வீடு கட்டி அதில் ஒருவனை குடியேற்றி வைக்க என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது? இதுவே இப்படியானால் நித்திய பேர்ந்த வீட்டில் ஒருவனை குடியேற்றி வைப்பதை எல்லோராலும் செய்யக்கூடிய காரியமாகவா இருக்கும்? அந்த பரமபத வீட்டுக்குரியவர்களே உன் போல் நூலம் தாங்கி வந்து அதை வழங்கினால்தான் உண்டு. ஆனால் இவனோ இறைவன் தந்த அறிவை பொய்ப்பொருளை தேடுவதற்கு காலமெல்லாம் செலவு செய்கிறான். உலகம் பூராவும் அதே அழிப்பாதையில் திரும்பி விட்டது. மெய்ப்பொருளை தேடி நிச்சயம் அணுவும் இல்லை. அழியாத அறிவை இறைவன் இந்த மனு உடலில் வைத்திருக்கிறான் என்றால் அது ஆட்சி செய்வதற்குரிய மெய்ப்பொருள் ஒன்றும் இவனிடத்தில் வைத்து படைத்திருப்பான் அல்லவா? ஆகவே முதலில் இவன் தேட வேண்டியது அந்த மெய்ப்பொருளை அல்லவா? மெய்ப்பொருளை அடைய மறுபிறப்பு, அதாவது தேவயோனில் வைத்து பிறவா பிறப்போன்று எடுத்தாக வேணும். அது இவன் முயற்சியால் அடைவதல்ல. ஈஸ்வருடைய அருவ சக்தியும்
மனிதனுடைய தூளசக்தியை பெற்றுள்ள ஒரு தேவ ரூபம் இவனுக்கு கிட்ட வேண்டும். ஈஸ்வருடைய தேவச்சன்னத முத்திரைகள் பெற்ற ஒரு தவமேறு இவனுக்கு வந்து வாய்க்க வேண்டும். அவர்கள் இரக்கத்தால் மனுதேவர் பிறப்பெய்வதும் இருதயத்தில் ஈஸ்வரை மாறா தரிசனையால் சந்திக்கும் பரமபத வாழ்வும் கிட்டும்படியும் நேரும் என்று நமது குலதெய்வம் சாவா வரம் தரும் மூவா மருந்தென்ன முத்தமிழுக்கு அரசரும் நீதி யுகவர சாதி மெய்த்தமிழ் தரும் ஏதிற்கு அரசரும் ஆகி எம்மான் நம்ம பரமபத வாழ்வை அடைவோம் என்று கூறி என்னுடைய முத்தி பேர்வை மீண்டும் மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். அக்காவுக்கும் நமஸ்காரம் தான்.